அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாள். கலியுக கந்தன் வரதன் முருகப்பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இந்த நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஏற்படவும், எல்லா விதமான சம்பத்துக்களும் கிடைக்கவும், எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 18ஆம் நாள். இன்று மாலை 6:02 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று இரவு 7:37 வரை கேட்டை நட்சத்திரம், அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:13 வரை சித்த யோகம் உள்ளது. இரவு 7:37 வரை மரண யோகம் உள்ளது. அதன் பின்னர் மீண்டும் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். செயல்களிலே பேச்சுக்களிலே எச்சரிக்கை தேவை. வீட்டில் உள்ளவர்களுடன் சில மன குழப்பங்கள், மன கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விட்டு கொடுத்து போகவும். பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். சாப்பாடு உணவு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்கள், ஊழியர்களுடன் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஊர் சுற்றுவது, வம்பு பேசுவது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. ரிஷபராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். மருத்துவமனை நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பியூட்டி பார்லர், சலூன், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வீட்டிலே உள்ள பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக உள்ளது. சகோதரிகளால் நன்மைகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுனராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். புது வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகின்ற நாளாக உள்ளது. இன்று நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், காய்கறி, பழம், பூ வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3.
கடகராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருட்களை வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள். வீட்டில் உள்ளவர்களுடன் சில மனக்கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பயணங்கள் நன்மைகளை தரும். மீடியாக்களில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. திடீர் யோகங்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது. நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் குறையும். நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக உள்ளது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். மருத்துவ செலவுகள் குறையும். வீட்டிலே உள்ளவர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக உள்ளது. இன்று மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். ரிசர்ச் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பணவரவு உண்டு. இன்று வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வாடகை வீட்டுக்கு செல்வதற்கு முயற்சிகளை எடுக்கலாம். அதே போல் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அல்லது இடம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புது வாகனம் வாங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடக்கூடிய நாளாக உள்ளது. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வீட்டிலே உள்ளவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் நன்மைகளை தரும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. துலாம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயங்களிலே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஏமை கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கால் சென்டர், பிபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நடந்து முடிந்த பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் பணவரவுகள் கிடைக்கும். சில யோகங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாள். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதில் இருந்த தடைகள் குறையும், அகலும். கடன் விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு வெளிநாட்டிலே அல்லது வெளி ஊர்களிலே தொழில் தொடங்க வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது ஆர்டர்கள் கிடைக்கும். ஐடி ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். வெளிநாட்டிலே சென்று பணிபுரிவதற்கு சில வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ துர்க்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5.
வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். குறிப்பாக வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் நிறைந்து காணப்படும். அதை மீறி ஜெயித்து காண்பீர்கள். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். புது கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள். மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த சில தடைகள் பிரச்சனைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், மீடியா சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. இன்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மகர ராசி அன்பர்களை, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பேச்சுக்களிலே கவனம் தேவை. நிதானமாக பேச வேண்டும். வீட்டில் உள்ளவர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. டிரைவராக பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விரய செலவுகள் உண்டு. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சமூக சேவையாளர்களுக்கு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கும். அக்கௌண்டனாக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. வக்கீலாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு புது கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். பணவரவு உண்டு. சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஜங்க் ஃபுட் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக நகைக்கடை அழகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கடன் விஷயத்திலே நல்ல தகவல்கள் வந்து சேரும். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சொந்த பந்தங்களால் நல்ல செய்திகள் வந்து சேரும். தாய்வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கு, லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. அரசு ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. நினைத்ததை சாதிப்பீர்கள். பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளால் சந்தோஷமடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் நடத்துபவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள் மற்றும் திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. வருகின்ற மாதங்களில் நடைபெறுகின்ற சுப முகூர்த்தங்களுக்கான புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். சிஏ, ஐசிடபிள்யூஎஸ், சிஎஃப்ஏ படிக்கும் மாணவர்களுக்கு முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு அல்லது இடம் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல லக்ஷ்மி கணபதியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.